ஆஹா, புது சட்டை வர வாங்கியிருக்கோமே, யாராவன்? டே பப்ளு ஐயா, அண்ணன் புது சொக்கா எடுத்துக்கிறேன்ல, இந்தா போனு விதவிதமா எனக்கு போட்டோ எடுத்து கொடுக்கு ப்ளீஸ் டோ. சரி கொடுத்த தோலை எடுக்கிறேன். உங்க கட்டிக்கலாம் போஸ். வேற போஸ் கொடுறான் நல்லா. சரி ஓகே ஓகே போஸ் இரு. இந்தா போஸ். என்னடா இது? டேய் இரு. என்னடா இது பக்கத்துல? ஐயோ டேய் ஆள விடுடா சாமிடா. எதுக்கு இந்த பப்ளு வாங்கி இந்த மாதிரி பயந்து ஓடுறான்? என்ன அப்படி இருக்குது போட்டோல? நம்ம ஏதோ என்னோட இது யாரா பக்கத்தில் நிற்கிறது? யார் மணியே? ஐயோ பேய் இது! ஐயோ டேய், என்னடா பேய் நிற்குது பக்கத்தில்? டே கதவு திறடா, டேய் கதவு திறடா, டே ரொம்ப பயமா இருக்குடா, டே கதவு திறடா, உச்சா வருதுடா. என்னடா டேய், ஏன்டா சிரிக்கிற? அது ஏய்டா ஏமண்டியா. டேய் ஒன்னியா சரி ஓகே ரைட்டு மக்களே, அவன் ஏன்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம இதை வச்சு ஒரு வேலை பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஐ வச்சு நேபாள் தெஃப்ட் ஆஃப்டோ, பங்களாதேஷ் தெஃப்ட் ஆஃப்டோ, பாகிஸ்தான் தெஃப்ட் ஆஃப்டோ மாற்றலாம். வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோ சும்மா செம்மையாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஏஐ வச்சு வந்து பார்த்திங்கன்னா 3 கேமாக மாற்ற போகிறோம். ஸோ இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ்ன்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்தியன் பைக் டிரைவிங் 3D இருக்குச்சு, என்னது இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ ஒரு இடத்தையும் அப்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் ஸோ நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாற்ற போகிறோம். வாங்க இப்போ பாகிஸ்தான் பார்க்கலாம். அட பாவிங்களா, இங்கே கூட ஒரு கோஸ்ட் ஒழிஞ்சிட்டு இருக்குது ஃபோட்டோ எடுத்தா. சரி மக்களே, அடுத்தது வாங்க நம்ம நேபாளாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வாவ் செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, அட ஜாக்கி என்னடா இப்படி மாறிட்ட, நேபாளுக்கார மாதிரியே. ரைட்ரா. ஸோ வாங்க அடுத்தது பங்களாதேஷை நம்ம இது கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. அரே ரைட்ரா. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பேய் பங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வீடை மாற்றி பார்க்கலாம். வாங்க கன்வர்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருக்க போது இன்னும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு இன்னும் நிறைய நம்ம கன்வர்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ்ன்ட்டு. ஸோ நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இதே நம்ம நேபாள், பங்களாதேஷ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து ஏஐ வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம ஃபோட்டோ பிடிச்சி எதை அப்லோட் பண்ண போகிறோம்னா இந்த வீடை தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம பாகிஸ்தான் பைக் டிரைவிங் 3Dயில் சூப்பர் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் இருக்கும். ஸோ வா செம்மையாக இருக்கே. வா செம்ம. இங்கே பாருங்க காரு பைக்கெலாம் சூப்பராக இருக்குது. அடுத்து நேபாள் பார்க்கலாம் வாங்க. ஆஹா, என்னன்னா நேபாள்னா வேறு ஏதோ நாடு வந்துருக்குது. என்ன நாடுன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பார்க்கலாம். எத்தனை பேர் கண்டுபிடிக்கிங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுடா? ஓ பங்களாதேஷ். ஓகே. ஸோ வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள். ஆஹா சூப்பராக இருக்கே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம எதை கன்வர்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே தெரில, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப. ஸோ வாங்க இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நின்றலாம். ஸோ நின்றுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான், அடுத்து நேபாள், அடுத்தது பங்களாதேஷ் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. வாவ் பாகிஸ்தானா இது? இருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான் போலீஸ் தான் இருக்குது. சூப்பர்ரா, அரை மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்களே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேபாள். வாங்க நேபாள் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் அடி போடு. ஆஹா, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனே ஏதோ பயங்கரமாக ஓட்டி வீட்டில் கட்டின மாதிரியே இருக்குதுல்ல. ஸோ அடுத்து பங்களாதேஷ் பார்க்கலாம். ஆஹா, இங்கே பாருங்கள் பங்களாதேஷ் செம்மையாக இருக்குது. வா வா சூப்பர் மக்களே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் கன்வர்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஊர் ட்ரெயின் தெரியும். ஸோ இதே நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் ட்ரெயினில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் நின்றுலாம். ஸோ நின்றுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துடலாம் வாங்க. ஸோ கேமரா ஆன் பண்ணியாச்சு. ஓகே, பொசிஷன் போயாச்சு. ஒரு கிளிக் அடி சதக். ஓகே, இப்போ நம்ம வாங்க அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான் ட்ரெயின் எப்படி செம்மையாக இருக்குது, வேறு மாதிரியா. ஸோ இங்கே பாருங்கள் சுற்றி மக்கள் ஏதோ கடலாம் வச்சுக்கிறாங்க. அடுத்து நேபாள் பார்க்கலாம் வாங்க. கிளிக். ஓகே. ஸோ நேபாள் பாருங்கள் செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குல்ல, சூப்பராக கொடியெலாம் கட்டிட்டு ஏதாவது வித்தியாசமாக இருக்குது. ஸோ பங்களாதேஷு இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் கடை, மக்கள்லாம் இருக்கிறாங்க, சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது இருந்தாலும். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செம்மையான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரில் ஸோ ஒரு என்பிசி வந்து பார்த்திங்கன்னா குண்டம் ஒருத்தன் இருப்பான், அப்புறம் தடிமாடு இருப்பான், இன்னொருத்தன் இருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் நிற்க வச்சு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து ஸோ நம்ம எப்படி நேபாளில், பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இருப்போன்ட்டு ஜாக் கேரக்டரும் அப்புறம் என்பிசி கேரக்டர் சேர்த்து வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டரில் இருக்க அத்தனை என்பிசியும் இப்போ நம்ம நிற்க வச்சிடலாம். ஸோ நிற்க வச்சுட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு ஸோ ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா
டூரே போகாமல் இங்கிருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேபாள் பங்களாதேஷ்னு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி ஓகே, இப்போ நம்ம நின்றுக்கலாம். அழகாக ஸ்மைல் பண்ணுங்கள் பாய்ஸ், ஸ்மைல் ப்ளேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஸ்மைல் பண்ணுறானுங்க. இப்போ அப்படியே கிளிக் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கானுங்களே, அடையாளமே தெரில, உண்மையாக பாகிஸ்தான்கார மாதிரி இருக்கிறானுங்க. ஸோ அடுத்து நேபாள் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஆஹா டே அப்பா. ஸோ ஜாக் அதே கேரக்டர் தான், பட் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாரு நேபாள்காரன் மாதிரியே மாட்டான்டா. டே அப்பா சாமி வேறு மாதிரிடா. ஸோ அடுத்து பங்களாதேஷ் பார்க்கலாம். டே அப்பா எல்லோரும் என்னடா அப்பா எல்லாம் ஒரு நாட்டிலையும் ஒரு கெட்டப்பில் இருக்கிறீங்களா, சூப்பராக. சரி சாம. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆட்டோவிலேருந்து டிரைவரை தள்ளி விட்டு ஸோ ஒரு ஆட்டோவும் எந்த ஊரில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஊரில் ஆட்டோ வந்து மோஸ்ட்டாக எல்லோ அண்ட் பிளாக்ல தான் இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். பட் பாகிஸ்தான் ஆட்டோ பாருங்களேன், ஃபுல்லாக பச்சையிலே பண்ணி வச்சுருக்கானுங்களே. ரைட்ரா. ஸோ அடுத்து நேபாள் ஆட்டோ பார்க்கலாமா? நேபாள் ஆட்டோ. ஸோ அப்போ நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் கலந்து கிடக்குது, செமையில்ல. சரி, அடுத்தது வந்து நம்ம பங்களாதேஷ் பார்த்து முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. ஓகே சூப்பர் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. அடுத்து சந்திக்கலாம்.